Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்முடன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா? அதுலயும் நீங்க வந்து 4 வருஷம் சில பேர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறீங்க. அடுத்து நம்ம வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பத்துல நிறைய பசங்க இருக்கலாம். சரியா? சப்போஸ் உங்களோட சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சேனல்ல என்ன பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போறது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? அதாவது நீங்க பிடெக் முடிச்சிருப்பீங்க இல்ல பிஇ முடிச்சிருப்பீங்க. அப்போ எம்டெக் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். சில பேர் வந்து ஃபுல் டைமா பண்ணலாம், சில பேர் வந்து பார்ட் டைமா பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். இப்போ எஸ்ஆர்எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டெக் பண்றதுக்கு பார்ட் டைம் கோர்சஸ் அவ்வளோ கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபுல் டைம் கோர்சஸும் அவ்வளோ கோர்சஸ் இருக்கு. என்னென்ன கோர்சஸ் இருக்கு, சரியா, அதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நாம தெளிவா என்ன பண்ண போறோம்னா எஸ்ஆர்எம் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம்மோட அஃபிஷியல் வெப்சைட். சரியா? இதுல சப்போஸ் நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டின்னு சொல்லி கூகுள்ல சும்மா நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. கூகுள்ல இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் ஜேஇ அப்ளிகேஷன்ஸ் ஓபன் லாஸ்ட் டேட் அப்ளை டு 16 ஏப்ரல் கொடுத்துருக்காங்கல்ல. நீங்க வந்து எம்டெக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவசியம் இல்லை. அதனால நீங்க சும்மா இதுல கிளிக் பண்ணி நீங்க உள்ள போயிருங்க. உள்ள போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல ப்ரோக்ராம் ஆஃபர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல தான் கொடுத்துருக்காங்க எல்லா கோர்சஸும், என்னென்ன கோர்சஸ் வந்து எம்டெக்ல இருக்கு, பிடெக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த கேம்பஸ்ல இருக்க முதற்கொண்டு என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாம உங்களுக்கு வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் இருந்தாலும் சரி, ராமபுரம் கேம்பஸ் இருந்தாலும் சரி, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். சரியா? இப்போ நம்ம டீட்டெயிலா என்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பிடெக்கோ இல்ல பிஇஓ நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. சரியா? அப்ப எம்டெக்ல என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு, பார்ட் டைமா என்னென்ன கோர்சஸ் வந்து பண்ணலாம், இல்ல ஃபுல் டைமா என்னென்ன கோர்சஸ் வந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அவங்க வந்து பார் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பார்த்தா தெளிவா பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த எம்இஏ பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க போறோம். எப்படி நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணலாம், எம்சிஏ பத்தியோ இல்ல எம்பிஏ பத்தியோ எந்த டவுட் இருந்தாலும் நீங்க நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். முக்கியமா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, வாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எம்டெக்கில் என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தா தெளிவாக பார்த்துடலாம். போத் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம். சரியா? நீங்கள் பார்ட் டைம் படிக்கிறதுனாலும் நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஃபுல் டைம் படிக்கிறதுனாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ எம்ஆர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 இயர் கோர்ஸு. சரியா? ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh பர் இயருக்கு வந்து ஃபீஸ் வந்து 1 lakh தான். அதுக்கப்புறம் எம் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 பேர் தான் இன்டேக் பண்ணுறாங்க. 2 வருஷ கோர்ஸு, அதாவது 1,75,000 ஃபீஸ். அதுக்கப்புறம் எம்டெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ், அதாவது ஹைபர் சிஸ்டம் இன்ஜினியரிங் இருக்குது. இது வந்து 12 பேர் தான் இன்டேக் பண்ணுறாங்க. 2 இயர் கோர்ஸு, ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 தான். சரியா? அதுக்கப்புறம் எம்டெக்கில் வந்து ஆட்டோமேஷன், இது வந்து ஃபுல் டைம் கோர்ஸு. இது 12 பேர் தான் இன்டேக் பண்ணுறாங்க. 1,60,000 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் டேட்டா அனலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கோர்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம். சரியா? பார்ட் டைமாக நீங்கள் பண்ணலாம். 60 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப ஃபெமிலியராக எஸ்ஆர்எம்மில் இருக்கக்கூடிய கோர்ஸ். இது வந்து 3 இயர் கோர்ஸு, பார்ட் டைம் கோர்ஸு. ஆனால் பர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்டையர் ப்ரோக்ராம், அதாவது அதாவது இந்த படிப்பு முடிகிற வரைக்குமே எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். 5 லட்சம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கோர்ஸுக்கு ஃபுல்லாகவே சேர்த்து 5 லட்சம் வாங்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல் டைமு, பயோடெக்னாலஜி ஃபுல் டைம் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல் டைம் இருக்குது, க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃபுல் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், அதாவது டிசைன், சரியா, இதுவும் ஃபுல் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி பார்ட் டைம் கோர்ஸ் இருக்குது. இதுவும் வந்து 60 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. 3 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே சேர்த்து 5 lakh. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டைம் கோர்ஸ். சரியா? இது எல்லாமே வந்து எம்பெடட் சிஸ்டம், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வீல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பயோடெக்னாலஜி. சரியா? ஃபுட் அண்ட் சேஃப்டி அண்ட் இக்வாலிட்டி. சரியா? இது எல்லாமே ஃபுல் டைம் கோர்சஸ். இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸு. சரியா? இதுவும் ஃபுல் டைம் கோர்ஸு. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஃபுல் டைம் கோர்ஸு. இன்டர்நெட் ஆஃப் திங்கிங்ஸ். சரியா? ஃபுல் டைம் கோர்ஸு. அதுக்கப்புறம் மெக்கோட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி,
அதுக்கப்புறம் பவர் சிஸ்டம் சரியா, அதுக்கப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிவைஸ் இதெல்லாம் ஃபுல் டைம் கோர்ஸு. ரோபோட்டிக்ஸு, சோலார் எனர்ஜி, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், விஎல்எஸ்சி டிசைனு சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து பார்ட் டைம் கோர்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பார்ட் டைம் இருக்குது. அதாவது 120 ஸ்டூடெண்ட்ஸை இன்டேக் பண்ணுறாங்க. 3 இயர் கோர்ஸு. மொத்தமாக கோர்ஸ் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 lakh வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னாச்சு பார்த்திங்கன்னா அதே கோர்ஸு சரியா, பார்ட் டைம் கோர்ஸு 120 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டேட்டா இன்ஜினியரிங் இதுவும் பார்ட் டைம் கோர்ஸ் எல்லாமே 3 இயர்ஸ் இருக்கும் சரியா. ஃபீஸ் மொத்தத்துக்கு சேர்த்து வந்து 5 lakh தான். அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டைம் கோர்ஸ் இருக்குது. இங்கேயும் 120 பேர் இன்டேக் பண்ணுறாங்க. 3 இயர் கோர்ஸ். அதுக்கப்புறம் லைஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சரியா, இது வந்து டிப்ளமோ கோர்ஸ். இது வந்து நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்டெக் இன்டெகிரேட் கோர்ஸ் நமக்கு தேவையில்லை சரியா. அதுக்கப்புறம் எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் கோர்ஸ். இதுவும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் இதுவும் பார்ட் டைம் கோர்ஸ். அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எம்டெக் இன்டெகிரேட் அது தேவையில்லை. தெர்மல் இன்ஜினியரிங் இருக்குது சரியா. இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கோர்சஸ் சரியா. இவ்வளோ கோர்சஸ் வந்து நமக்கு எம்டெக்கில் அவங்க என்னாச்சு பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறாங்க சரியா. அதுக்கப்புறம் அது இல்லாமல் நமக்கு எம்டெக்கில் அதாவது ஜியோ டெக்னிக்கல், அதுக்கப்புறம் ரிமோட் சென்சிங் அண்டு ஜிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது சரியா. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் சரியா. எந்த மாதிரி நம்ம அட்மிஷன்ஸ் போடணும், அதே மாதிரி எந்த மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் சரியா. நம்ம நம்பர் டிஸ்பிளேயில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.